பங்கு ஓவரா சீன் போடாத, காதுல இருக்க ப்ளூடூத் கீழ விழுந்துரும். ஏண்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? அக்கா வந்திருக்கா. விட்டவே ஒரு எத்த புடங்கிக்கிட்டும் அம்மா கொட்டை தெரச்சிரும். நீ போலாம். அங்க ஏசி ரூம்ல உட்காந்து ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பாக்குறாங்க. அதுக்கு மேல போர் அடிச்சா யூடியூப்ல சன்னிலியன் வீடியோ பாக்குறாங்க. யூடியூப்ல சன்னிலியன் வீடியோ பாக்குறாங்க. என்ன பங்கு, உண்டியல் எதுவும் கை வச்சிட்டியா? யாரையா சொன்னா, எவையா சொன்னா? உங்க பேரு தோத்தாத்திரி. அது என்ன தோத்தாத்திரி? ஒண்ணு ஜெயிச்சாத்திரின்னு வை, இல்லாட்டா ரவி சாஸ்திரின்னு வை, இல்ல ஆர்பி சௌத்ரின்னு வையே. ஏன் சாவித்திரி விளக்கித்திரின்னு வைக்கிறேன்? பங்கு காலை வச்சு பாரு. பாருங்க தம்பி. இப்ப உள்ள ஓடினால அப்படியே போய் லேசா ஜன்னலை திறந்து மலைய ரசிக்கிற மாதிரி மாமனை ரசிப்பா பாரு. இந்த வயசுல இந்த மாதிரி காரியம் பண்ணா எப்பரா உருப்படுவான்? தெருவுலதான் நிப்பான். என் பையன் படிச்சு பட்டம் வாங்கி இந்த ஊரே மிச்சல் மாதிரி பெரிய ஆளா வருவான்டா. கடைசியில சொன்ன மாதிரியே என் பையன் தெருவுல தான் நிக்கிறான். நீங்களே சொன்னாலும் நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இனி யார் என் கையை பிடிப்பா? அதனால நீயே பிடிச்சுக்கோ. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம லவ் பண்ணி விட்டுறணும். கவலையே படக்கூடாது. ஆமா, உன்ன லவ் பண்ண அவங்க தானே கவலைப்படானு. எது பங்கு ஜோசியக்காரன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? இப்ப நாம எங்க நிக்கிறோம்? நடு ரோட்ல நிக்கிறோம். புதுசா இருக்காங்க. 47,11,133 ரூபா. ஆத்தாடி. 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? பப்புலு, இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். இரு, உன்னை கோரிக்கிட்டு போயிடுறேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. வருவாங்கல்ல, வேணுமா? கிடைக்குமா? ஹலோ கடைக்காரண்ணே, டீ கடைக்காரண்ணே, அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு.